ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 அடி மலைன்னு சொல்கிறாங்க. ஊசூர் சிவநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதி கைலாசனர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு மலைக்கோவில், கிட்டத்தட்ட பர்வத மலைக்கு நிகரான மலைன்னு சொல்லப்படுது. மேலே சிவன் ரொம்ப சிம்பிளாக காட்சி கொடுக்குறாரு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முழு விவரியாக நான் சொல்கிறேன். நான் இப்போ தான் இந்த மலைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு வந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பர்வத மலைக்கு நிகரான மலைன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பர்வதமலை பார்த்திங்கன்னா முதல்ல நடந்து போகணும், அதுக்கப்புறம் படிக்கட்டு பாதை, அதுக்கப்புறம் கரடமுடான பாதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடபார பாதை, அதுக்கப்புறம் தான் நம்ம போய் சாமியை பூஜை பண்ணி இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மலை பார்த்திங்கன்னா முழுக்க கரடமுடான பாதைன்னு சொல்லப்படும். இப்போ நீங்கள் பார்த்து இருக்குது ஊசூர்லேருந்து சிவநாதபுரம் போகக்கூடிய வழி. சிவநாதபுரத்துலேருந்து மலைக்கு போகிற வழி பாருங்கள். இந்த கோவிலுக்கு பெருசாக வழி போர்டு எதுவும் இல்லைங்க. இந்த ஊருக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காவா மாதிரி ஒரு வழி போகுது. இந்த இடத்துல தான் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழி ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து கொஞ்சம் தொலைவு இந்த காவா வழியாக வந்தீங்கன்னா ஒரு வீடு, ஒரு கோவில் வருது. அந்த வீட்டுக்கிட்ட தான் நம்ம வண்டியை விட்டுட்டு மேலே ஏறி போகணும்னு சொன்னாங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பூஜை அன்னைக்கு நிறைய ஜனம் வந்தாங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வேலூர் பற்றி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் அடுத்து ஊசூர்ன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஊசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவநாதபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்வதமலையை விட ஹைட்டாக இருக்கக்கூடிய ஆதி கைலாசநாதர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பர்வதமலையை விட ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தத்தையும் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். உள்ளே வந்தோடனே 2 வழியாக பாதை பிரியுது. ஒன்று இந்த பக்கம், இன்னொன்று இந்த பக்கம். நம்ம எப்போவுமே ரைட் சைடு வழியாக தான் போகணும். ஏன்னா இன்னொரு பக்கம் போனால் வழி மாறிட்டீங்க. ஸோ ரைட் சைடாக வழி வாங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தொலை வந்த உடனே பார்த்தீங்கன்னா வழி நமக்கு தனியாக காட்டுறதுக்காக வழி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக பாதையை பார்த்து வாங்க. மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி சிலை வச்சுருக்காங்க மரத்தில். பாருங்கள் எப்படி இருக்குங்க. திருப்பணிக்காக மணல் மூட்டை அடுக்கி வச்சுருக்காங்க. மணல் எல்லாம் தெளித்து வச்சுருக்காங்க. உங்களால் வந்தீங்கன்னா பொருள் உதவியோ பண உதவியோ இந்த கோயிலுக்கு கொடுங்க. இந்த இடத்துல நம்ம கீழே நான் மேலே போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கு. வாங்க, போகிற இடம் எல்லாமே அம்புக்குறி போட்டு நமக்கு போகிறதுக்கான வழி காமிச்சிருக்காங்க. மலை ஒத்தடி பாதை தான். நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி எடுத்து வாங்க. தண்ணி எடுத்தாத வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரத்தில் ஏற முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏறுங்க. இப்போயே கொஞ்சம் மூச்சு வாங்குது. இருந்தாலும் சிவனை பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பாக சிவனை போய் மேலே பார்த்துட்டு சிவன் எப்படி இருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. இந்த தெரியுது இல்லையா, இந்த பெரிய மலை தான். அதுக்கு மேலே தான் நம்ம போனோம், உச்சியில் போனோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் போயின்னு இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நம்ம சீக்கிரம் பிடிச்சாகணும். தனியாக போக முடியாது. நிறைய லேடிஸ்லாம் வராங்க, நிறைய பேர் வராங்க. சிவன் சொல்லிட்டு வழி போகிற இடம்லாம் ஒயிட் கலர் மார்க்கர் வச்சு வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டே போங்க. வழி தவறிட்டு போகிறீங்க. வழி தவறினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம் இந்த காட்டில். ஓம் நம சிவாய. நல்லா போடுங்க. ஓம் நம சிவாய. 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 மூச்சு வாங்குது, நாக்கு தள்ளுது, பேர்த்தனி கொட்டு. இருந்தாலும் சிவனை பார்க்க போய் தான் ஆகணும். அதனால் சிவனை பார்க்க போயிட்டே இருக்கேன்.
நமக்கு முன்னாடி ஒரு கேங்க் பயணிக்கிறாங்க. ஒரு இடம் அங்கே கொஞ்சம் உட்காந்து போகிறாங்க. ஏன்னா புது இடன்ற வச்சு எனக்கு அந்தளவுக்கு இது தெரியல. நான் பழகிடும் சீக்கிரம். நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். வியூலாம் செம்மையாக இருக்குது. நாட்கள் முடியல. சிவனை பார்த்தான்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம். வியூ பாயிண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. டேங்க் அந்த பிரிட்ஜுக்கு தான் இந்த லாஸ்ட் நேரம் மருந்து வந்துகிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டே இருக்கேன், பார்க்கலாம். கண்டிப்பாக சிவன் பார்த்துருவோம், அது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் உடல்நிலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. டயர்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஸ்டார்ட் பண்ண இடம் பாருங்க, கீழே தெரியுது. சின்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக நடந்து எவ்வளோ தூரம் வந்துருக்குங்க. நம்ம கூட நிறைய லேடிஸ் கூட நடந்து வராங்க. இந்த கோயில் அவ்வளோ ரொம்ப விசேஷமாக இருக்குது. பட் இது எப்படி சொல்கிறதுனா, பருவதமலை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பருவதமலையே பார்த்துடலாம், பருவதமலை விட கஷ்டம். பயங்கர நெட்டாக இருக்குது. ஏறிட்டே இருக்கோம், ஏறினே இருக்கோம், முடியல. ரொம்ப சிக்கலாக இருக்குது. டைம் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. இருட்டுச்சுன்னா போக முடியாது சொல்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போயின்னே இருக்கும். நந்தி முகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மரம், அப்படியே பார்க்க நந்தி மறையே தெரியுது. சரிங்களா, இங்கெல்லாம் சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க, நந்தி பகவானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நினைக்கிறேன். கீழே பார்த்துலையா ஒரு ரெட்டை கோபுரம் கல், அது இங்கே தான் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour ரீச் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இது பயங்கர லேட் ஆகிடுச்சு, பார்க்கலாம். பாய். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது கோயில். இன்னும் கொஞ்சம் தொலைவு தான். ஃபுல் இருட்டாயிடுச்சு. இது ஐஃபோன் வாட்ச்சு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. நார்மல் ஃபோன்னா சுத்தமாக தெரியுது, வாய்ப்பே கிடையாது. இன்னும் கொஞ்சம் தொலைவு தான், கண்டிப்பாக போயிடுவோம். சிவராத்திரிக்கு இன்றைக்கி விநாயகர் கும்பிட்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிவனை கும்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலூரோட வியூ பார்த்தேன், செம்மையாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ஏறி இறங்கிறதுக்கு தான் பயங்கர டயர்டாக இருக்கீங்க. பருவதமலையே மேலுங்க, சீரியஸாக பருவதமலை மேலுன்னு நான் சொல்லுவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு.
ஆஞ்சநேயர் கும்பிட போகிறோம். ஆஞ்சநேயர் பாருங்கள், இந்த இருட்டிலையும் எவ்வளோ அழகாக திடுறாரு. ஒரு பெரிய பாறையில் அப்படி ஆஞ்சநேயர் செதுக்கியிருக்காங்க. பக்கத்தில் வந்தால் இன்னும் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். சிவராத்திரிக்கு வந்தால் நைட்டில் மலை மேலே ஏறிட்டு இருக்கோம், அதனால சுத்தமாக திருப்பி வாய்ப்பு இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் ஆஞ்சநேயர் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம சிவனை பார்க்கல, சீக்கிரம் போய் சிவனை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், நீங்களும் சிவனை பார்ப்பீங்க. அண்ணன் பார்த்தீங்களா, கையில் எல்லாம் சாமிக்கு பூஜை பொருட்கள்லாம் எடுத்துன்னு வந்துருக்காரு. எல்லாம் சிவா வாழ்க்கையில் ஒரு முறையாக பார்த்தோம். நான் பயங்கர இருட்டில் இருக்கிறேன், வழி தெரில. ஒரு அடி எடுத்து வச்சா கூட மரண பள்ளங்குது, கல்லு விட்டுரும். காற்று வர பயங்கரமாக அடிக்குது. உஷாராக போயிடுறோம், ஒன்றும் முடியல. பாருங்க, போகிற வர இடம் எல்லாமே இந்த ஒரு லைட் வச்ச இந்த ஒரு அம்புகுறி வச்சிடுறாங்க. ஒரே அம்புகுறி தான், வேறு எந்த இதுவும் கிடையாதுங்க. யார் அது? பெரிய பச்சி. மூணு மணி நேரமா மிச்சம்? 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதில்ல, 7:30 ஆகுது. மேலே ஏறி வந்துட்டோம், சாமி பார்த்துட்டு இருக்கோம். நைட் டைமில் நான் சரியாக வீடியோ காட்ட முடியல. சீக்கிரம் கீழே இறங்குவோம். கலையில் இறங்கும் போது உங்களுக்கு தெளிவான வீடியோ மொத்தம் காட்டுறேன். வேற என்ன இருக்குங்களா? எல்லாம் முடிச்சாச்சா? ஆச்சாப்பா எல்லாரும்? வேற யாரெல்லாம் இருக்கீங்களா? கற்பூரம் வைங்க. ஏய் காத்தி, கற்பூரம் எங்க? சாமி கீழே அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மொத்தம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 கால பூஜை நடக்க போகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட. கொஞ்சம் மேலே தீக்கணும். ஐயா கற்பூரம் வைங்க. அதில் ஐயா கற்பூரம் வச்சு காட்டுங்கய்யா. நினைச்சு ஐயா அதனால வைங்க. எரிய போகுது பண்ணு. வயிற்று வலி அதிகமாக இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நன்றிக்கு போடுவா. ஆனால் ஏன் நஞ்சம் பெருமானுக்கு குங்குமம் வைக்கல? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் கால பூஜை. நான் அடுத்து நடக்கக்கூடிய கால பூஜைகளை வீடியோவில் காட்ட பார்க்குறேன். கற்பூரத்தை வைங்க, வச்சு ஏற்றி விடு. அதிகம் பாடுங்க. ஓம் அறிவோம் சரகண பவா நமோ தேவா தேவனே. ஓம் எனும் மரண மந்திரத்திற்கு உபதேசம் கொடுத்து தகப்பன் சுவாமி என்று வேறுபட்ட எம்பெருமான். இது வந்து 2ஆம் கால பூஜை. கிட்டத்தட்ட இது ஒரு 1 மணிக்கு நடந்துகிட்ருக்கு. கிடைக்கல. கட்டி பொட்டு வச்சு மாலெல்லாம் போடும். மஞ்சள்
நைட்டெல்லாம் சரியான குளிருங்க, முடியல, கண்ணெல்லாம் தூங்க முடியாமல் எப்படி இருக்குது பாருங்களேன். பாண்டிச்சேரியிலும் வந்திருக்கிற குருக்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. இவர் முழுசாக சொல்லியிருக்காரு இந்த கோவிலோட வரலாறு என்ன இதெல்லாம். நான் இந்த கோவிலோட முழு வரலாறையும் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாத இந்த மலையில் ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்தது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வருது. நான் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி கிட்டத்தட்ட இது ஃபஸ்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது அவர் இன்டர்வியூ பேசக்கூடிய 2வது பார்ட்டாக போட்டிருக்கேன். 3வது பார்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மலையோட அதிசயங்கள் நிறைய இருக்குது. அது 3வது பார்ட்டாக கண்டிப்பாக போடுறேன். பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிதலமடைந்த சிவன் சிலை இருக்குது. ஒரு 50 அடிக்கு 50 அடி கிணறு இருக்குது. சரிங்களா, கிணத்துக்குள்ளே ஏகப்பட்ட குகை இருக்குது. அதுவும் இல்லாத ஒரு அற்புதமான எல்லாமே ஒவ்வொரு சொனை இருக்குது. 3 சொனை இருக்குது. நிறைய கோவிலோட சிதலங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மலையை சுற்றி போட்டிருக்காங்க. இது அந்த காலத்தில் ராஜா குளிக்கிற இடமா. இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இது போல் ரூம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுரங்கம் இருக்குது. அதை வீடியோ எடுத்து உள்ளே போகிறாங்க பாருங்கள். பாருங்க, உள்ள வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. ஒரு ஆள் உள்ள போற ரூமே. அற்புதமான சாமி தரிசனம் முடிச்சாச்சு. ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது இந்த மலையில், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ பெரிய கோட்டை எப்படி கட்டினானே தெரியல. கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.